Welcome to Sevagra AS front to back session 25/1/2024. இன்னைக்கான ஹெட் பேப்பர் பார்க்கலாம். நியூஸ் என்ன பத்தி பாத்தீங்கன்னா லெப்ரசி, நம்ம தொழுநோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 ட்ரக் முன்னாடி வந்து 2 ட்ரக் அந்த மாதிரி, அதாவது மல்டிபிள் ட்ரக்ஸ் கொடுத்தா வந்து லெப்ரசி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 3 ட்ரக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெகனைஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே, நம்ம லெப்ரசி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் கண்டென்ட் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஓகே, லெப்ரசி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரானிக் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹென்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து இப்பதான் லெப்ரசி வந்து இருந்துட்டு இருக்கா, ரீசெண்ட் மாடர்ன் ஏராலன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்ஷியன்ட், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல இருந்து அரௌண்ட் 600 BC-ல இருந்தே இந்த லெப்ரசி அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கு. இது அஃபெக்டட் எந்தெந்த ரீஜன்ல வந்து அஃபெக்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா பாடியில வந்து ஸ்கின், பெரிஃபரல் நர்வ்ஸ், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனிங் ஆஃப் நோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒருத்தரோட ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதோ இல்ல வந்து அவங்களோட ஹக்கிங் பண்ணும்போதோ இல்ல அவங்களோட உட்காந்து சாப்பிடும் போதோ இல்ல அந்த ஃபுட் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு லெப்ரசி வராது. வேற எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா அந்த ஏர்பார்ன் டிராப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க பிரீத் பண்ண அந்த டிராப்லெட்ஸ் வந்து ஸோ நம்ம திரும்ப பிரீத் பண்ணோம் அப்படின்னா ஏர்ல இருந்து நம்ம பிரீத் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். இதோடைய சைன் அண்ட் சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3 to 5 years வந்து இது 3 to 5 years எடுத்துக்கும் இதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம காமிக்க. சோ என்ன அப்படின்னா லெப்ரசி ஒரு பர்சனுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. சோ 5 yearsக்குள்ளே அது வந்து ஓரளவு பாத்தீங்க அப்படின்னா பாடியில வந்து அதோடைய அந்த இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். சோ கியூர் பண்றது கொஞ்சம் அந்த சமயத்துல வந்துரும் அப்படிங்கறது அந்த இண்டிகேஷன் அதோடது. ஓகே, இதோட கியூர் பண்றது பாத்தீங்கன்னா கியூரபிள் தான் இது. சோ காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது மல்டிபிள் ட்ரக் தெரப்பி சொல்லுவாங்க இல்லையா, சோ அது யூஸ் பண்ணி இதை கியூர் பண்ணுவாங்க. அதாவது கிளாவாக்சின், அப்புறம் ரிஃபா, அப்புறம் டாப்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதனால வந்து அது கியூர் ஆகும். சோ இப்போ வந்து அந்த லெப்ரசி நமக்கு நார்மலா வந்து நம்ம வெள்ளை தழும்புலாம் சொல்லுவாங்கல்ல, சொந்த மாதிரிலாம் நார்மலா ஸ்கின்ல வரக்கூடிய லீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஷன் அப்படின்னா அந்த ஸ்கின்ல வரக்கூடிய நம்ம தோல் வரக்கூடிய இந்த புண் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் லீஷன் சொல்லுவாங்க. சோ அதை வந்து நம்ம கிள்ளி பார்க்கும்போது லாஸ் ஆஃப் சென்சேஷன் இல்லாம நமக்கு வலி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல அப்படின்னா அது கண்டிப்பா வந்து மேபி லெப்ரசியா இருக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிஃபரல் நர்வ் இருக்கும் இல்லையா, அது வந்து என்லார்ஜ் ஆகி நமக்கு தெரியும், அந்த நர்வ் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகி இருந்த மாதிரி இருக்கும். சோ என்னன்னா 2019ல வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து 2019 படி பாத்தீங்கன்னா பிரேசில், இந்தியா, இந்தோனேஷியா, சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 10,000 நியூ கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கதா வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ அது போக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜீரோ லெப்ரசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2030 நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 yearsக்கு முன்னாடி நம்ம அச்சீவ் பண்ணோம், இந்தியா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்தியா வந்து லெப்ரசி எராடிகேட் பண்றதுக்கான டார்கெட் வந்து 2027 வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூஸ் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெப்ரசி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக 2ஆ கிளாசிஃபை பண்ணிருப்போம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபவுசி ஃபேசிலரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மல்டி ஃபேசிலரி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஃபசி பிபின்னு சொல்றோம் இல்லையா, சோ அது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சைன் அண்ட் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. வேற அதோடைய லெப்ரசி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த லெப்ரசி அஃபெக்ட் ஆன தொழுநோய் அஃபெக்ட் ஆன அந்த பர்சனுடைய ஸ்கின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாடியில வந்து 1 to 5 ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கும். அந்த புண்ணு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 5 இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இந்த பிபி கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அது போக வந்து ஃபேசிலி வந்து பிரசன்ட் ஆயிருக்காது அவங்க ஸ்கின்ல. வேற அந்த மல்டி ஃபேசிலரி கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 5 ஸ்கின் லீஷன் வந்து அவங்க பாடியில இருக்கும். அது போக வந்து நியூரைட்டிஸ், சோ நியூரான்ஸ் அந்த நர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, சோ வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். சோ இது அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேசிலரி அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இதெல்லாம் வந்து 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெப்ரசி வந்து நம்ம எராடிகேட் பண்ணோம் அப்படின்னா அதோட டிரான்ஸ்மிஷன் வந்து குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணாவே அந்த டிசீஸிங்கோட அந்த ரேட்டிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபேசி பேசிலரி இருக்கும் இல்லையா, இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து 6 months வந்து 2 ட்ரக் அப்படின்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 3 ட்ரக் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது போக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம பெர்மிஷன் வாங்கியாச்சு. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ஏப்ரல் 2024ல இருந்து நம்ம இப்போ கொண்டு வந்திருக்க அந்த நியூ ரூல் படி
நம்ம அந்த ட்ரக் வந்து அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 அதுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெடாவரிக் போன் டொனேஷன். கெடாவரிக் அப்படிங்கிறது வந்து டெட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. போன் டொனேஷன் பத்தி தான் பேசியிருக்காங்க. போன் டொனேஷன் பத்தி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பெருசா அவேர்னஸ் கிடையாது. எஸ்பெஷலி இப்ப தமிழ்நாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு நியூஸ் தான் இது. ஓகே, நமக்கு என்ன தேவைன்னா போன் டொனேஷன் பத்தி நமக்கு உள்ள இருக்க டேட்டாஸ் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே, போன் டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அந்த டெட் பாடி இருக்காங்கல்ல, அந்த டெட் பாடியில இருந்து கொடுக்கக்கூடிய இந்த போன் டொனேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போன் டொனேஷன் ஒரு இறந்து போன ஒரு பாடியில இருந்து அந்த போனை டொனேட் பண்றாங்க அப்படின்னா வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க டொனேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ்ஸா மாறிடும் அதுக்கப்புறம். ஸோ இந்த போன் டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா போன் கேன்சர் வந்து கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த ஜாயிண்ட்ல வந்து போன் அட்டாச் பண்றதுக்கு அதுக்கு போன் தேவை. ஸோ அதுல வந்து இந்த போன் டொனேஷன் வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு பர்சனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா உள்ள பிளேட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ப்ராஸ்தட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீ ஜாயிண்ட்ல இல்ல வந்து ஹிப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ப்ராஸ்தட்டிக் டிவைஸ் வைப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படிங்கறனால இது வந்து இன்ஃபெக்ஷன் வரும், as well as வந்து சில டிஃபெக்ட் வந்து ஏற்படும் அதுல. வெரஸ் இப்ப நம்ம ஆல்ரெடி இருக்க போன் மாதிரி நம்ம செட் பண்ணி நியூ போனால வச்சோம் அப்படின்னா அது வந்து மசில வந்து நல்லா பிடிச்சிக்கும், வெரஸ் வந்து பெருசா பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால வந்து அந்த பர்சனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது, சர்ஜரி அண்டர்கான் பண்ண அந்த பர்சனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து போனுடைய டொனேஷன் அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து அட்டாச் ஆகிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து நம்ம நீல வந்து ஜாயிண்ட் அந்த இருக்கும் இல்லையா, அந்த ஜாயிண்ட்ல கூட இன்னொருத்தருடைய போன் வந்து நம்மளுடைய பிளட் குரூப்போட மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால போன் டொனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஓட்டர் டே வந்து இப்போ ஜனவரி 25 இன்னைக்கு வந்து நேஷனல் ஓட்டர் டே. சின்ஸ் 2011ல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷியோர் அப்படிங்கறதா இது. அதாவது வாக்களிக்கிறது தவிர நான் வாக்கு கண்டிப்பா அளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபவுண்டேஷன் அதாவது அவங்களோட ஜனவரி 25 1950ல வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே அதுதான் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ல வந்து மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டருடைய என்ரோல்மெண்ட் வந்து அதிக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஓட்டருக்கு அந்த ஓட் லிஸ்ட்குள்ள உள்ள வரணும், அவங்க ஓட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுனால எவ்ரி இயர் நம்ம நேஷனல் ஓட்டிங் டே அப்படின்றது வந்து ஓட்டர் டே அப்படின்றது நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து மை ஓட் மை டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய கோர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி அப்புறம் பவர் ஆஃப் ஒன் ஓட் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அது முடிஞ்சா வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது ரிபப்ளிக் டே வரப்போகுது இல்லையா, ஸோ டுமாரோ நடக்க போகுது. அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா பாத்தீங்கன்னா பிரான்ஸோடைய லீடர் தான் நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இமானுவேல் மேக்ரான். ஸோ இவர் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து ராஜஸ்தான் போயிட்டு அது வருவாரு. ஸோ ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க வந்து விசிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உக்ரைனியன் ஃபோர்ஸ் ஷட் டவுன் ரஷ்யன் ஏர்கிராஃப்ட் கேரிங் 65. என்ன அப்படின்னா அதாவது ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா 74 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல வந்து உக்ரைனுடைய வார் ஆஃப் பிரிசனர்ஸா வந்து ரஷ்யா வச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களும் சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உக்ரைனை தான் கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து நாட்டோ ரிலேட்டடான நியூஸ். ஸோ ரீசெண்ட் இயர்ஸாவே பாத்தீங்க அப்படின்னா நாட்டோல வந்து ஸ்வீடன் ஜாயின் பண்றதுக்கு நிறைய வில்லிங்னஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் பின்லாந்து சேர்ந்து தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. வேற பின்லாந்துக்கு மெம்பர்ஷிப் கிடைச்சிருச்சு. ஓகே, நாட்டோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வார் சமயத்துல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, யுஎஸ்ஏ கனடா இவங்கலாம் சேர்ந்து கிரியேட் பண்ணதான் இந்த நாட்டோ அப்படிங்கிறது. வேற இதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் அப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வார்சா பேக்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து முடிஞ்சிச்சு, அது வந்து இப்ப ஃபாலோ பண்றது கிடையாது. வேற நாட்டோ இருக்கு இப்பவுமே. இது வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், இது ஆர்மி ஆர்கனைசேஷன் இது. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப டர்க்கி முன்னாடி வந்து அவங்க அலோவ் பண்ணல. வேற இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா டர்க்கியோட பார்லிமெண்ட்ல வந்து ஸ்வீடன் வந்து நாட்டோல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ராட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ.
அதே மாதிரி நேட்டோல ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரிய இன்னொரு கண்ட்ரி போய் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, ஒருவேளை உக்ரைன் வந்து நேட்டோ மெம்பர்ல இருந்தாங்க அப்படின்னா, சோ அந்த உக்ரைன்ல அட்டாக் பண்ண அந்த இது பாத்தீங்கன்னா மத்த நேட்டோ கண்ட்ரி அட்டாக் பண்ணதுக்கு மீனிங் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் வந்து நேட்டோல இருக்கு. சோ அதனால என்ன பண்றோம்னா மிலிட்டரியில வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு நேட்டோல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது கொரியன் நார்த் கொரியாவுடைய ஃபயர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க க்ரூஸ் மிசைல வந்து எல்ஓசில வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எல்ஓசி எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு இன்பிட்வீன்ல இந்த சைட்ல வந்து ஈஸ்ட்ல இருக்கும், வெஸ்ட்ல இருக்கும், வேற சைனாவோட ஈஸ்ட்ல இருக்கும். சோ அந்த ரீசன் இந்த எல்ஓசி இருக்கு. சோ அதான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் பயங்கரமா கிளாஷஸ் போய்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் டேல பாத்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா வந்து வெளிப்படையாவே சவுத் கொரியா வந்து தன்னோட எனிமி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. நார்த் கொரியாட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு, வேற சவுத் கொரியாட்ட நியூக்ளியர் பாம் கிடையாது. வேற சவுத் கொரியாவை யாரு பேக் பண்றாங்க அப்படின்னா யுஎஸ்ஏ வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நௌரு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெசிபிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. சோ இது பாத்தீங்கன்னா ஐலாண்ட் இது எங்க இருக்குன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா இருக்கும் இல்லையா, ஆஸ்திரேலியாவுக்கு மேல பப்புவா நியூ கினியா இருக்கும் இல்லையா, சோ அந்த ரீஜன்ல அதுக்கு மேல இருக்கு இந்த நௌரு அப்படின்ற ஐலாண்ட் இது. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய்வானை வந்து ஒரு சாவரன் கண்ட்ரி நாங்க ரெகக்னைஸ் பண்ண முடியாது. சோ அது வந்து சைனாவோட இருந்தாதான் நாங்க ரெகக்னைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முன்னாடி தாய்வானோட நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து சைனாவோட இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க.